வணக்கம். நாங்கள் பேபம்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பம்ப் ரிலேட் பற்றி போட்டுட்ருக்கோம். நிறைய அது நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஆடியன்ஸ் இல்லைனா வந்து நம்ம கஸ்டமர் நல்லா பர்ஃபார்ம் நல்லா பண்ணுற நம்ம வீடியோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்கொயரிஸ் நல்லாவே வருது. ஆன்லைன்லேருந்து என்கொயரி பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் ஆன்லைன்ஸில் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச வரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் இல்லைனா கஸ்டமர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டேரெக்டாக கால் பண்ணி பம்ப் ரேட் கேட்குறாங்க. நாங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். செகண்ட் என்ன பேச போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சேல் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரீஸ்டோர் பம்பா இல்லை புது பம்ப் சேல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காம நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க, வீடியோஸ் புதுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பம்ப் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோஸ் எல்லாமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பி சயின்டிஃபிக்கல் மோனோ பிளாக் எக்கனாமிக் டேக் டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே புது பம்பு. இது அப்படியே பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணி தான் இங்கே வச்சிருக்கோம். எதுவுமே பழைய பம்ப் எதுவுமே கிடையாது, ரீஸ்டோர் ஆன பம்ப் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் டவுட் வர காரணம் ரேட்டு கம்மியாக இருக்குது. எப்படியா ஒரு 2500 இந்த பம்பு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கடையிலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3500 எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. டேக்ஸ், அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி வேணா வந்து போட்டு அதெல்லாம் வச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம டீலருக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறோம், டீலர் வந்து ஒரு ரேட்டுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நாங்கள் டைரெக்டாக கம்பெனி டைரக்ட் ஃபேக்ட்ரி சேல். இப்போ நீங்கள் ஜீன்ஸ் வாங்க போறீங்க, பிராண்டட் ஜீன்ஸ் அப்படின்னா டைரக்ட் ஃபேக்ட்ரி சேல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட் போடுவாங்க. அது மாதிரி ஃப்ளக்ஸ் வச்சிருப்பாங்க. அங்கே போய் நம்ம கேட்க முடியாது, ஏங்க ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க பழைய ஜீன்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புது பம்பு மாட்டி எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பை பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டுமே ரீஸ்டோர் ஆன பம்பு கிடையாது. ரீஸ்டோர் ஆன பம்பு நீங்கள் பார்த்தாவே தெரியும், எல்லாமே வந்து ரஸ்ட் ஆகி தூள் பிடிச்சி போய் கலந்துருக்கும், யூசேஜ் வந்துருக்கும். கெப்பாசிட்டிலாம் பாருங்க, எல்லாமே புதுசு. இதெல்லாம் பாருங்க, பழைய பம்பில் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே வராது. இது வந்து எதுக்காக நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதனால ரீஸ்டோர் ஆன பம்பு சேல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிற இந்த வீடியோ. நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீஸ்டோர் ஆன பம்பில் சர்வீஸுக்கு வரும். அது நாங்கள் அப்போவே எல்லாமே நீட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் சொல்லி ஒரு ரேட் வரும் அப்படிங்கிறத அன்னைக்கே உங்களுக்கு வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகி போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா புது பம்பு. இது 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. உங்களுக்கு இந்த பம்பு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காம கால் பண்ணி கூப்பிட்டு கேளுங்க. என்ன நம்பரை இந்த பம்ப் எங்கே யூசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொருத்தர் ஒரு கஸ்டமர் டவுட் கேட்டாங்க, இந்த பம்பை நாங்கள் வந்து முனிசிபாலிட்டியில் போடலாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் அவருக்கு வந்து ஒரு ½ hour அட்வைஸ் பண்ணுவோம், பம்ப் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு செப்பரேட் பம்ப் இருக்குது. அதை நான் வந்து வீடியோ சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை போடுறேன். ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பி சென்ட்ரிஃபியூகல் டி டைப் பம்ப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் ஸ்லோ ஸ்பீட் பம்ப். 2 பம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய அவுட்புட் வேணும், நிறைய தண்ணி இருக்கணும்னா டிஎம்எஸ் போட்டுக்கோங்க, அது வந்து ஸ்லோ ஸ்பீட் பம்ப். இல்லை நார்மல் யூசேஜ் ஒரு செல்ஃப் ட்ரைவிங் டைப்பில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வி டைப் பம்ப் இருக்குது, அது வந்து ஹை ஸ்பீட் பம்ப். இந்த 2 பம்போடைய ஷார்ட் வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே, அதை அமைத்து பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் வீடியோ இருக்கும், மறக்காம அதையும் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்ட ஆன்சர் எல்லாமே நான் அதில் கொடுத்துட்டேன். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிடுங்க. இல்லை வேறு ஏதாவது பம்பு சம்பந்தம் டவுட் இருக்குது, எனக்கு எந்த பம்பு எங்கே யூஸ் பண்ணுறது இல்லை வந்து எங்கள் பம்பு இருக்குங்க, அது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, ஓட மாட்டேங்குது, தண்ணி இருக்க மாட்டேங்குது, எர்த்தடிக்குது, இல்லை வந்து வைண்டிங் போகிற மாதிரி ஸ்மெல் வந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் ஒரு நீட்டாக ஒரு வீடியோ போட்டு உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறேன். நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.